நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம் நடக்கிறதுக்கு லேட் ஆகுதா? நீங்கள் எவ்வளோ லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணாலும் நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம் சீக்கிரம் நடக்கலை அப்படின்னா உங்களுடைய மனசில் இருக்க ரெசிஸ்டன்ஸ் கூட சில சமயம் காரணமாக இருக்க முடியும். அது என்ன ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்களா? அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் ஜெயஸ்ரீ, ஐம் அ மைண்ட் கோச் மற்றும் ஹோப்பனோ ஹீலர் அண்ட் வெல்கம் டு மை சேனல் மைண்ட் மிராக்கிள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸை தொடர்ச்சியாக உங்களால் பார்க்க முடியும். சரி, அந்த ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அது என்ன ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம மனசில் ஏதோ ஒரு விஷயம் ஆசைப்படுறப்பயே மனசுக்குள்ளார இன்னொரு பக்கம் ஒரு சந்தேகம் வரும். இந்த விஷயம் நிஜமாகவே நடக்குமா அப்படிங்கிற மாதிரி. நடக்கணும்னா எப்படி நடக்கும், யார் மூலமாக நடக்கும், நிஜமாகவே நடக்குமா அப்படிங்கிற மாதிரி பல சமயங்களில் நம்ம மனசுக்குள்ளார ஒரு சந்தேகம் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸில் ஃபாலோ பண்ணுறப்போ, நீங்கள் பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் எழுதினாலும் சரி, விஷுவலைசேஷன் பண்ணாலும் சரி, மனசுக்குள்ளே அந்த சந்தேகம் மட்டும் ஒரு பக்கம் ஒரு ட்ராக்கில் தனியாக போய்கிட்டே இருக்கும். அப்போது நம்மளால் ஃபுல் ஃபோக்கஸ்டாக நம்ம செய்கிற விஷயங்களை செய்ய முடியாது. எந்த முயற்சிகளையும் நம்ம 100% நம்மளால் முழுமையாக நம்பிக்கையோடு எடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா மனசுக்குள்ளார அந்த சந்தேகங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது. சரி, இந்த சந்தேகம் இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட்ஸையும் நம்மளால் ஃபோக்கஸ்டாக பண்ண முடியாது. அதற்கான அந்த விஷயம் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கான முயற்சிகளையும் நம்ம 100% எடுக்க மாட்டோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம எதிர்பார்க்குற விஷயம் உடனே நடக்காமல் ரொம்ப லேட்டாக நடக்க ஆரம்பிக்கும். அதனால் நம்ம எதிர்பார்க்குற விஷயம் நம்மளுக்கு உடனே சீக்கிரம் கிடைக்கிறதில்ல. சரி, இந்த மனசில் இருக்கிற அந்த ரெசிஸ்டன்ஸ், அந்த அவநம்பிக்கை, அதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல இந்த அவநம்பிக்கை ஏன் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். சப்போஸ் நீங்கள் ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது ஏற்கனவே ஒரு தடவை ட்ரை பண்ணியிருக்கலாம், இல்லை இதுக்கு சிமிலரான இன்னொரு விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கலாம். அப்போது உங்களுடைய அப்போது அது நடக்காமல் போயிருந்துருக்கலாம். அப்போது நடக்கலை அப்படிங்கிறப்போ ஒரு ஏமாற்றம், ஒரு வருத்தம், ஒரு கவலை, ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், ஒரு விரக்தி மனப்பான்மை, இந்த மாதிரியான நெகட்டிவ் இமோஷன்ஸ் மனசில் வந்திருக்கும் இல்லையா? ஏன்னா ஒரு விஷயம் நடந்தால் சந்தோஷப்படுவோம், நடக்கலைன்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக கவலை வரதானே செய்யும். ஸோ அந்த ஏமாற்றத்தோட அந்த விஷயம் நம்ம மனசில் பதிஞ்சு போயிருக்கும். அதாவது நம்முடைய ஆழ் மனசில். நம்முடைய ஆழ் மனசு தான் நம்முடைய உணர்வுகளை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு சென்டர். ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம அந்த விஷயத்தை திருப்பி நம்ம ரீஸ்டார்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த விஷயத்தை அப்போது ஏற்கனவே நம்மளுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த விஷயத்தை ஏற்கனவே ட்ரை பண்ணி அது நடக்காமல் போன அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அது நம்முடைய மனசில் இருக்கும். அப்போது அலாங் வித் தட் என்ன எமோஷன் ஸ்டோர் ஆகிருக்கு, ஒரு ஏமாற்றமோ, ஒரு வருத்தமோ, ஒரு விரக்தியோ, ஏதோ ஒன்று, ஒரு தோல்வி மனப்பான்மையோ, ஏதோ ஒன்று அந்த விஷயத்தோடு ஸ்டோர் ஆகிருக்கு, நம்முடைய ஆழ் மனசில் ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ அந்த விஷயத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறப்போ உடனே நம்ம ஆழ் மனசுலேருந்து அந்த ரெஃபரன்ஸ் வந்துடும். ஏற்கனவே இப்படி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம், அந்த விஷயம் அது நடக்கலை, அது ரொம்ப லேட் ஆச்சு, இல்லை நடக்கவே இல்லை அப்படின்னு அதுக்கு சம்மந்தமான ஒரு நெகட்டிவ் இமோஷன் வர ஆரம்பிக்கும். அது நம்ம மனசில் ஒரு அவநம்பிக்கையே உண்டாக்கும். சரி, ஏற்கனவே ட்ரை பண்ணோம், நடக்கலை, இந்த தடவை ட்ரை பண்ணால் நடக்குமா நடக்காதான்னு தெரியல, நடந்தால் எப்படி நடக்கும், யார் மூலம் நடக்கும், நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குதா அப்படின்னு பல சந்தேகங்கள், பல அவநம்பிக்கைகள் வர ஆரம்பிக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணுவோம், செய்கிற அந்த மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட்ஸை ஃபுல் ஃபோக்கஸ்டாக செய்ய மாட்டோம். மனசுக்குள்ளார அந்த சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்மளுடைய வைப்ரேஷன், பாசிட்டிவிட்டி கம்மியாக தான் இருக்கும். ஸோ நம்ம எதிர்பார்க்குற விஷயத்தை அடைய முடியாது. சரி, இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒவ்வொரு தடவையும் நீங்கள் அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறப்போ அந்த அவநம்பிக்கையோ சந்தேகமோ ஏதாவது ஒன்று வருது அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எந்த அஃபர்மேஷன்ஸ்னாலும் நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கலாம். உங்களுடைய மனசில் அது சம்மந்தமான அவநம்பிக்கையோ ஒரு சந்தேகமோ வர்றப்போ, இது என்னுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், இனிமேல் அந்த விஷயம் கண்டிப்பாக என் வாழ்க்கையில் நடக்கும், நான் ஒவ்வொரு தடவையும் மனசில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எந்த மெத்தட்னாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது உங்களுடைய நம்பிக்கையை அதிகரிக்கும். உங்களுடைய கான்ஃபிடென்ஸ் லெவல் அதிகரிக்கிறதுனால நீங்கள் அதற்கு சம்மந்தமான செயல்களையும் தைரியமாக துணிஞ்சு நீங்கள் செய்ய ஆரம்பிப்பீங்க. ஸோ ஒவ்வொரு தடவையும் சந்தேகம் வர்றப்பையும் அதற்கு ஆப்போசிட்டான நேர்மறையான வார்த்தைகளை சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எந்த மெத்தட்னாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ இதுதான் பிரேக்கிங் தி ரெசிஸ்டன்சஸ். ஸோ இந்த தடைகளை, நம்மளுடைய மன தடைகளை நம்ம கிளியர் பண்ணுறது மூலமாக நம்ம ஆசைப்படுற விஷயங்களை நம்மளால் நம்ம வாழ்க்கையில் பெற முடியும். ஸோ நீங்கள் எந்த மெத்தடை ஃபாலோ பண்ணாலும் அது சம்பந்தமான சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் அந்த சந்தேகங்களை நீங்கள் கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எந்த மெத்தட்னாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ நீங்கள் ஆசைப்படுற விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி.